தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவருளாலும் திருவருளாலும் அணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் ஒக்கும் திருவாசகம் தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று திருத்தசாங்கம் அடிமை கொண்ட முறைமை தில்லையில் அருளியது. அரசனுக்கு உரிய 10 உறுப்புகளும் இறைவனிடத்து காணப்பெறும் முறைமையை வாதவுறு கண்டு குறிப்பிடப்பெறலின் இது திருத்தசாங்கமாயிற்று. இவை அனைத்தும் தலைவி கிளியை பார்த்து உரைப்பனவாக உள்ளது. தலைவி கிளியின் வாயால் இறைவன் தச அங்கங்களை கேட்டு இன்புறுகின்றாள். அடிமை கொண்ட முறைமை சிவபெருமான் வாத உரரை ஆட்கொண்ட முறைமை ஆகும். அரசன் ஒருவன் தன் மக்களை துன்பத்தினின்று காத்து நல்லாட்சி புரிவதற்கு அவனுக்கு 10 உறுப்புகள் துணையாக நிற்கின்றன. அவை நாமம், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி ஆகியன. அதுபோல உலகினை ஆளும் அரசன் சிவபெருமானுக்கும் 10 உறுப்புகளை துணையாக கொண்டு மும்மல பிடிப்பினால் உண்டாகும் துன்பத்தினின்றும் உயிர்களை காத்து பேரின்பம் அடையச் செய்கின்றான் என்பதை உணர்த்தும் பொருட்டு திரு தசாங்கம் பாடப்படுகின்றது. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் என்றும் இயல்பாக உள்ள தொடர்பு ஆண்டான் அடிமை முறையே ஆகும். இறைவன் உயிர்கள் உய்யும் பொருட்டே அவற்றை இயக்குகின்றான். அவன் இயங்காமல் அவை இயங்கா, அவன் அறிவிக்காமல் அவை அறியமாட்டா. ஆண்டவன் ஆணைப்படியே அடிமை நடக்க கடமைப்பட்டவன். இறைவன் ஆண்டானாகவும் உயிர்கள் அடிமையாகவும் என்றும் மிலா அடிமையாகவும் இருப்பதே உண்மை. இஃதே அடிமை கொண்ட முறைமை எனப்படுகின்றது. சிற்றம்பலம். ஏறார் இளம் கிளியே எங்கள் பேரும் துரைக்கோன் சிறார் திருநாமம் தேர்ந்து உரையாய். ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவபோல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. அழகு பொருந்திய இளங்கிளியே, எங்கள் திருப்பெருந்துறை மன்னனது சிறப்பு பொருந்திய திருநாமம் தூய தாமரை மலர்மேல் இருக்கும் பிரம்மனும் பார்க்கடலில் அறுதியில் கொள்ளும் திருமாலும் சொல்வது போல எம்பெருமான் தேவர் பிரான் திரு ஆரூரன் செம்மேனியுடைய சிவபெருமான் என்று ஆராய்ந்து சொல்வாயாக என்று முதல் பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 2வது பாடல். ஏதமில்லா இன்சொல் மரகதமே ஏல் பொழிற்கும் நாதன் நமையாளுடையான் நாடு உரையாய். காதலவர் கண்பாண்டு மேலாருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தேலி. குற்றமில்லாத இனிமையான மொழி பேசும் மரகத பசுங்கிளியே, 7 உலகங்களுக்கும் தலைவனாய் நம்மை ஆட்கொண்ட பெருமானது நாடு எது என்று கூறுவாயே. ஆனால் நம்மீது அன்பு செலுத்துவோரிடம் அவர்தம் அன்பினை ஏற்று பிறவிக்கு மீண்டும் வாராதபடி திருவருள் புரிவானது திருநாடானது எக்காலத்தும் தென் திசை கண்ணுள்ள பாண்டி நாடென்று நீ அறிவாயாக என்று பெருமானுடைய நாடு பாண்டி நாடே என்று கிளி கூறுவதாக அமைந்துள்ளது 2வது திருப்பாடல். 1வது பாடல். தாதாடு போஞ்சோலை தத்தாய் நம்மையாளும் மதாடு பாகத்தன் வாழ்பதியன். கொதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சீவ புறம்போல் கொண்டாடு முத்தர கோசமங்கை ஊர்.
மகரந்தம் பொருந்திய பூக்கள் நிரம்பிய சோலைகளில் தங்கியுள்ள கிளியே, நம்மை ஆட்கொண்டு அருளும் உமையன் அன்னையை பாகமாக கொண்டிருக்கும் சிவபெருமான் வாழ்கின்ற ஊரானது பூமியின் மேல் பக்தரெல்லாம் சீராட்டி சிவபுரம் போல் புகழ்ந்து பாராட்டும் திரு உத்தரகோச மங்கை என்னும் ஊர் என்று நீ சொல்வாயாக என்று பெருமானுடைய ஊர் உத்தரகோச மங்கை என்று கிளி கூறுவதாக அமைந்துள்ளது. 3வது பாடல். 4வது பாடல். செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெரும் துரையான் ஆறு உரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திலியும் ஆனந்தம் கானுடையானாறு. சிவந்த வாயினையும் பசுமை நிறமுடைய இறகுகளையும் உடைய அழகிய கிளியே, நமது உள்ளத்தே அமர்ந்து அருளக்கூடிய தந்தையாகிய திருப்பெருந்துறையினை உடையானது ஆறு எது என்று உரைப்பாயாக. அவனது ஆறு மேன்மை பொருந்திய சிந்தையுள்ளே தங்கியுள்ள மலங்களை போக்க வந்த இறங்குகின்ற ஆனந்தமே எம்மை ஆளாக உடையானது ஆறு ஆகும் என்று கிளி கூறுவதாக பெருமானுடைய ஆறு சிவானந்தமே என்று 4வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 5வது பாடல். கிஞ்சுகவயஞ்சுகமே கேடில் பேருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் மலைப்பகராய் நெஞ்சத்து இருளரகல வாழ்வீசி இன்பமரும் முத்தியருளு மலை என்பது காணாய்ந்து. முருக்கம்பூ போல சிவந்த வாயினையுடைய அழகிய கிளியே, அழிதல் இல்லாத திருப்பெருந்துறை மன்னன் அழகிய அழகன் தங்கியிருக்கின்ற மலை யாதனில் நெஞ்சத்திலே அறியாம இருளகல ஞானமாகிய ஒளியை வீசி இன்பம் நிலைத்திருக்கும் வீடு பேரினை அளிக்கும் அருளாகிய மலை என்பதனை நீ ஆராய்ந்து சொல்வாயாக என்று 5வது பாடலில் பெருமானுடைய மலை அருள்மலை என்பது இந்த பாடலிலிருந்து தெளிவாகின்றது. 6வது பாடல். இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாட சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன் பொறையும் சிந்தையராய் தெய்வ பெண் எத்திசைப்பவான் புறவி ஊரும் மகிழ்ந்து. எனது கிளியே, உன் கூண்டில் புகுந்து கொள்ளாதே. உவமை கூற இயலாத சிறப்புடைய பெருமானுடைய ஊர்தியாக கொள்வது யாதனின் எக்காலத்தும் தெய்வ பெண்கள் தேன் போன்று இனிய மனமுடையவராய் புகழ்ந்து பாட மகிழ்ச்சி கொண்டு பெருமையுடைய வேதமாகிய குதிரையில் ஏறி வருவான் என்பதை இங்கே அந்த சிறப்பினை நீ சொல்வாயாக என்று பெருமானுடைய ஊர்தி வான்புறவி என்று 6வது பாடலில் அருள் செய்கின்றார். அது வேதமாகிய குதிரை, அதில் ஏறி வருவான் அடியார்களுடைய குறையை தீர்ப்பதற்காக என்று மணிவாசக பெருந்தகை 6வது திருப்பாடலில் அருளி செய்கின்றார். இப்பொழுது 7வது திருப்பாடல். கோல்தேன் மொழி கில்லாய் கோதில் பேருந்துரைக்கோன் மற்றாரை வெல்லும் படைப்பகராய் ஏற்றாரலு கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைகொள் படை. கொம்புத்தேன் போல இனிய சொல் உரைக்கும் கிளியே, குற்றமற்ற பெருந்துறை மன்னன் தனது பகைவரை தோல்வி அடைவிக்கும் ஆயுதத்தை கூறுவாயாக. அஃது யாதனின் தன்னிடத்தே குறையிருந்து வேண்டும் அடியார்களுக்கு மும்மலங்கள் பற்றி துன்புறாதவாறு அவ்வடியார் உள்ளம் உருகுமாறு அம்மலங்களை பாய்ந்தொழிக்கும் சூலமே
அவன் திருக்கரத்தில் கொண்டுள்ள ஆயுதமாகும். பெருமானுடைய ஆயுதம் சூலம். அந்த சூலத்தை கொண்டு மும்மலங்களை நீக்கி தன்னுடைய திருவடிக்கு கொள்வான் பெருமான் என்று 7வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 8வது பாடல். என்பாள் மொழிக்கில்லா எங்கள் பேருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு இயம்பாய் அன்பாள் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஒங்கும் பருமிக்க நாதப்பறை. இனிய பால் போன்ற மொழி பேசும் கிளியே, எங்கள் திருப்பெருந்துறை மன்னனது திருமுன்பாக ஒலிக்கும் முரசினை நீ புகழ்ந்து உரைப்பாயாக. அஃது யாதனின் அடியார்கள் தன்பால் வைத்த அன்பு காரணமாக அவர்தம் பிறவியாக பகைப்பொருள் கலங்கி ஒளியுமாறு பேரின்ப நிலையிலே மிக்கு ஒலிக்கும் பருமையுடைய மூலநாதமாகிய பறையே ஆகும். பெருமானுடைய பறை நாதப்பறை, அது நம்மளுக்கு பிறவியாகி அந்த பகையை நீக்கி பேரின்ப வீடு தந்தருளும் பறை என்று பெருமான் 8வது பாடல் அருளி செய்கின்றார். இப்பொழுது 9வது பாடல். ஆய மொழிக்கில்லாய் அல்லோரும் அன்பர்பால் மேய பெருந்துரையாண்மைத்தார் என் தீயவினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தாளி அருகாமு வந்ததார். ஆராய்தலை உடைய மொழி பேசும் கிளியே, என்பும் உருகும் அடியாரிடத்து விரும்பி அமர்ந்த திருப்பெருந்துறை பெருமானது திருமேனியின் மேல் அணிந்துள்ள மாலை யாது? தார் என்றால் மாலை, அதான் கேள்வி. ஆயமொழிக்கில்லாய் அல்லோரும் அன்பர்வாள் மெய்ய பெருந்துரையான் மெய்த்தார் என்ன, அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிளி சொல்லக்கூடிய பதில் பெருமானது திருமேனியின் மேல் அமர்ந்துள்ள மாலை யாதனின் கொடியவனை பயனானது என்னை அடையாதவாறு நாய் போன்ற என்னை ஆட்கொண்டு அருள்பவன் விரும்பி மாலை கொடி அருகு மாலையே ஆகும். அருகுமுள்ள ஒரு கொடி மாதிரி செய்து பெருமானுக்கு சாத்துவாங்க. அந்த மாலை தான் பெருமான் விரும்பி அணியக்கூடிய மாலை என்று 9வது பாடல் அருளி செய்கின்றார். அந்த மாலை நம்ம தீயவினை அணுகாதவாறு நம்மை காத்து அருளக்கூடிய மாலை என்று பெருந்தகை 9வது பாடல் அருளி செய்கின்றார். 10வது பாடல் இறுதி பாடல். சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கூறாய் சலவும் ஏதில்லா துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. சோலையில் வாழ்கின்ற பசுங்கிளியே, தூய்மையான நீர் சூழ்ந்த திருப்பெருந்துறை மன்னனது அழகு விளங்கும் கொடியானது யாதன கூறுவாயெனில், பகைவர் மிகவும் திடுக்கிட்டு அஞ்சுமாறு உயர்வாக தோன்றி அழகு காட்டுகின்ற காளை வடிவம் இடவம் எழுத பெற்று விளங்குகின்ற கொடியே ஆகும். பெருமானுடைய கொடி என்ன அப்படின்னு அந்த கிளியை பார்த்து அந்த பெண் கேட்பது போலவும், பெருமானுடைய கொடி ஏர்காட்டும், ஏர்னா காளை வாகனம், நந்தி வாகனம், அந்த நந்தியை காட்டக்கூடிய கொடி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி என்று பெருமானுடைய கொடியின் சிறப்பை சொல்லி 10 தச அங்கங்களின் சிறப்பையும் நிவாசக பெருந்தகை மிகவும் சிறப்பாக கூறிய அந்த திரு தசாங்கம் ஒருவர்களாலும் திருவர்களாலும் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் திருப்பள்ளி எழுச்சி சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.